நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விரட்டி அடிக்கப்படும் பாகிஸ்தான் ராணுவ படை தளபதி அசீம் முனீர் வெளிநாட்டில் தஞ்சம் அடைகின்றார். இந்த அசீம் முனீரினுடைய வெறுப்பு பேச்சு காரணமாகத்தான் பெகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் தொடுத்தாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்தவன் இந்த அசீம் முனீர். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டான். பாகிஸ்தான் இராணுவமும் இந்தியாவுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூரை எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனாலும் இராணுவ படை தளபதி தான் இவன் பங்கரில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எப்படியா இருந்தாலும் சரி, இந்தியா நம்மளை தான் குறி வைக்கும். மற்றபடி இராணுவ வீரர்களையோ பயங்கரவாதிகளையோ இல்லை ஆளுகின்ற அரசாங்கத்தையோ பொதுமக்களையோ முதல் குறியாக இந்தியா கருதாது. நம்மளை தான் முதல் குறியாக கருதும். ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக நாம தான் அதிகப்படியான வெறுப்பை தூண்டி வச்சிருக்கிறோம். நம்மளை எப்படியா இருந்தாலும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆபரேஷன் சிந்தூர் தருணத்தில் பங்கர்லேயே ஒளிந்து கொண்டு இருந்தவன் தான் இந்த வீராதி வீரன், இந்த சூராதி சூரன் அசீம் முனீர். ஆனால் அந்த அசீம் முனீரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எச்சரிக்கையானவன். ஆபரேஷன் சிந்தூரில் நம்மளோ நம்ம குடும்பமோ கொல்லப்படலாம் என்பதனால குடும்பத்தை முதல்ல கொண்டு போய் இங்கிலாந்தில் செட்டில் பண்ணிட்டான். ஆனால் போர் நின்றாலும் சரி, இந்த பாகிஸ்தானில் நமக்கு எதிரான வலை பின்னப்படும், நமக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுதுவார்கள், நமக்கு எதிராக ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக எழுந்து வருவாங்க, நம்மளை விரட்டடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சே வச்சிருப்பான் போல இருக்குது. அதனால் குடும்பத்தை முன்கூட்டியே கொண்டு போய் லண்டனில் செட் பண்ணதுனால இப்போ அசீம் முனீரை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் போவான் என்று எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா சர்வாதிகாரத்தை எந்த நாடும் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா சகித்து கொள்ளாது. அதனுடைய வடிவமாகத்தான் இன்னைக்கு அசீம் முனீரை விரட்டி எடுக்கின்ற நேரத்துக்கு வந்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் மக்களும் அந்த நாட்டு எம்பிக்களும். அதுக்கு காரணமாக அமைந்தது இந்த ஒரு புகைப்படம் தான். இந்த புகைப்படத்தை நீங்கள் பாருங்களேன். ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப்பும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அசீம் முனீரும் அவருடைய உதவியாளரும் இருக்காங்க. அவருடைய உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பாக்ஸை பிடிச்சிட்டு இருக்காரு. அசீம் முனீரை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸில் என்ன இருக்குதோ அதை விலக்கி கொண்டு இருக்கின்றான். ஷபாஸ் ஷெரீஃப் சிரிச்சுக்கிட்டே டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை கூர்ந்து கவனித்திருக்கின்ற போது ரொம்பவே சுவாரஸ்யமாக அசீம் முனீர் விலக்கி கொண்டு இருக்கின்றான். என்னன்னு பார்க்கும்போது அந்த பாக்ஸில் இருப்பது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சீனாவை தான் முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கிறது அமெரிக்கா. அதனால தான் நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 50% வரி போட்டிருக்காங்க. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டுக்காகவும் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டில் செய்யப்படுகின்ற சிப்புக்காகவும் தான் சீனாவுக்கு 30% வரியை போட்டுட்டு சீனா கிட்ட அடிமையாகி இருக்கிறான் இந்த அமெரிக்காகாரன். நீண்ட நாளைக்கு சீனாவையே ரேர் எர்த் எலிமெண்ட்டுக்காக நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால் உலகம் முழுவதும் ரேர் எர்த் எலிமெண்ட்டானது எங்கே கிடைக்குதோ அவற்றையெல்லாம் தன்வசப்படுத்த வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் நினைக்கின்றார். அதற்காக எந்த நாட்டிடமும் சரி எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ கொடுத்து சுரங்கத்தை டெவலப் பண்ணி சுத்திகரித்து சிப்புகளாகவோ இல்லை ரேர் எர்த் எலிமெண்ட்டுகளாகவோ அமெரிக்கா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதில் ஒரு பகுதியாக தான் பாகிஸ்தானுடைய பலுஜ் பகுதியில் ரேர் எர்த் எலிமெண்ட் கொட்டி கிடக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு நம்முடைய பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் எடுப்பாக இருக்கக்கூடிய அசீம் முனீரும் பாக்ஸுடன் டொனால்டு ட்ரம்ப்பை போய் சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கியிருக்கின்ற நாடு பாகிஸ்தான் தான். இனி எங்கேயும் கடனே வாங்க முடியாது. பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக ரேர் எர்த் எலிமெண்ட்டு தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கனிம வளங்களை விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஷபாஸ் ஷெரீஃபும் அசீம் முனீரும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பணம் வந்தால் போதும், அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரேர் எர்த் எலிமெண்ட் வந்தால் போதும். அதனால் அமெரிக்கா ஆர்வம் காட்டியிருக்கிறது. ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் சொன்னார், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்களை பொறுத்த வரைக்கும் கொட்டி கிடக்கிறது. நாங்கள் அங்கே $500 மில்லியன் மேலாக செலவழித்து சுரங்கங்களை தோண்டி அங்கே எண்ணெய் இருப்பதை கண்டறிந்து எவ்வளவு லாபகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சுத்திகரித்து உலகம் முழுவதும் எண்ணெயை விநியோகம் பண்ண போகிறோம். கடைசியில் இந்தியா கூட பாகிஸ்தானில் எண்ணெய் வாங்கினாலும் வாங்கும் அப்படின்னு நக்கல் பண்ணியிருந்தான். ஆனால் பாகிஸ்தான்காரனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. நமக்கு தெரியாமல் நம்ம நாட்டில் எண்ணெய் இருக்குதா, டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வியப்புடன் பார்த்தாங்க.
சாமி என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனால் எங்கள் நாட்டில் கனிம வளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொட்டியை தூக்கின்னு போயிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஏற்கனவே இராணுவத்துடன் இணைந்திருக்கின்ற அமைப்பு ஃப்ரண்டேர் ஒர்க் ஆர்கனைசேஷன். இந்த இராணுவத்துடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பும் மிசோரியை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட் ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல் என்ற நிறுவனமும் இராணுவத்துடன் இணைந்திருக்கக்கூடிய ஃப்ரண்டேர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷனும் இணைந்து $500 மில்லியன் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க சுரங்கங்களை மேம்படுத்துவது தொடர்பாக. அது பத்தாதுன்னு தான் ட்ரம்ப்பை போய் சந்தித்திருக்கிறாங்க ஷபாஸ் ஷெரீப்பும் இந்த அசீம் முனீர் அவர்களும். இதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பார்த்துட்டாங்க. நம்ம நாட்டில் என்னையா நடக்குது? குறிப்பாக ஜாம்வாலி கான் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். நம்ம நாடு ஜனநாயகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சர்வாதிகாரத்தில் இருக்கிறது. இந்த புகைப்படத்தை பாருங்க. ஒரு பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டத்தின்படி நம்ம நாட்டுடைய வெளியுறவு கொள்கையை அண்டை நாட்டு வெளியுறவு அதிகாரிகளுடனோ இல்லை அதிபர்களுடனோ பேச தகுதி படைத்தவர். ஆனால் அசீம் முனீர் யார்? இராணுவ படை தளபதி தானே. அவர் பாக்ஸில் எதையோ வச்சுக்கிட்டு நம்ம ட்ரம்ப் இடத்துல வர்த்தகத்தை பற்றி பேசுவதற்கு அவர் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா? இல்லை நம்ம நாட்டு அதிபரா? இல்லை நம்ம நாட்டு பிரதமரா? இல்லை அமைச்சரா? அவர் எப்படி ட்ரம்ப் கிட்ட பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் எலிமெண்ட் தொடர்பாக ஒப்பந்தத்தை பற்றி பேசலாம்? இது நம்ம நாடு உலக அளவில் நம்பிக்கை இழந்த தருணமாக இருக்கிறது. நாமளும் ஜனநாயகத்தில் இருக்குது பாகிஸ்தான் நினச்சோம், ஆனால் சர்வாதிகாரத்தில் இருக்குது. இந்த சர்வாதிகாரத்தை நாம் இப்போ ஆதரிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாம்வாலி கான் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அசீம் முனீருக்கு எதிராக கிளம்பி எழுந்திருக்கிறார். உடனடியாக பாராளுமன்ற கூட்டத்தை அவசரமாக கூட்டணும், விடவே மாட்டேன் அப்படின்னு தர்ணாவில் இறங்கிட்டாரு. நாட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா, ஆடா இந்த நாட்டு இராணுவப்படை தளபதி பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்தியா கிட்ட மோதனீங்க, ரெண்டாவது தாலிபான் கிட்ட மோதனீங்க, கடைசி வரைக்கும் பாகிஸ்தானை போர் சூழலே வச்சிருக்கிறீங்க. பலுசிஸ்தானில் பிரச்சனை, பாகிஸ்தான் ஆக்குப்படை காஷ்மீரில் பிரச்சனை, சிந்து பகுதியில் பிரச்சனை, எப்போதும் பிரச்சனை தானா? இந்த நாட்டை வழிநடத்துவது ஷபாஸ் ஷெரீப்பா இல்லை அசீம் முனீரா அப்படின்ற கேள்வியை அந்த மக்களும் ஜாம்வாலி கான் என்ற எம்பியும் சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க. அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் உடனடியாக இராணுவப்படை தளபதியை பதவி நீக்கம் பண்ணணும். இல்லைனா இராணுவப்படை தளபதியுடன் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் உறவை துண்டிக்கணும். அப்படி இல்லையா அவர் பிரதமர் பதவியை விட்டு விலகணும் அப்படின்னு எம்பிக்களும் அந்த நாட்டு மக்களும் கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போது வேண்டுமானாலும் அந்த போராட்டமானது மிக பெரிதாக வெடிக்கும். எந்த நொடி பொழுதிலும் பார்த்தீங்கன்னா இந்த அசீம் முனீர் வெளிநாட்டுக்கு தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் சொல்றது சரியா இல்லை ஷபாஸ் ஷெரீப்பும் அசீம் முனீரும் இணைந்து அரசை வழிநடத்தி செல்வது சரியா? நாட்டில் அமைதி தானே முக்கியம், யார் ஆட்சி ஆண்டா என்ன அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஷபாஸ் ஷெரீப்பை பொறுத்த வரைக்கும் அசீம் முனீர் கூட இருப்பது தலைவலியாக தான் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுடைய வரலாறு எப்படி இருக்கிறது? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய போரை எதிர்கொண்டாவோ இல்லை தாக்குதலை எதிர்கொண்டாவோ உடனடியாக இராணுவப்படை தளபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த போரில் வெற்றி பெற்றது நாங்கள் தான் ஐயா. இந்த நாட்டை போர் சூழலுக்கு இட்டு சென்றது இந்த நாட்டுடைய பிரதமரும் ஜனாதிபதியா. அந்த ஆட்களை தூக்கி எட்ட போட்டுட்டு நாங்களே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவப்படை தளபதிகள் பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் போரை சந்திக்கின்ற தருணத்தில் போர் முடிவடைந்த பிறகு இராணுவப்படை தளபதிகள் அந்த நாட்டினுடைய தலைமை பதவிக்கு வந்துடுவாங்க. அந்த நாட்டினுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஷபாஸ் ஷெரீப்பை பொறுத்த வரைக்கும் டம்மியாக உட்காந்துருக்கிறியா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு உலக நாடுகளுக்கு பாகிஸ்தானில் ஜனநாயகம் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு அசீம் முனீர் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்திக்கிட்டே இருக்கிறான். மொத்தத்தில் இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். ஏன்னா கடந்த 6 மாதத்தில் அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு 3 முறை போயிருக்கிறான். மொத்தத்தில் அசீம் முனீர் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறான். இன்றைய தருணத்தில் நம்முடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்றார். அதனால் இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் இருக்கிறாரு, அசீம் முனீர் இருக்கின்றார். இந்த 2 பேருக்கு இடையில் வேவ் லென்த்தானது சிறப்பாக இருக்கிறது. அமெரிக்கா உதவியின் காரணமாக தான் அசீம் முனீர் அங்கே இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு எதிராகவே வர்த்தகம் பேசுகிற அளவுக்கு இந்த ஆள் வளர்ந்துட்டானா? இனி இவனை விட்டு வைக்கக்கூடாது என்று கிளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. எப்போது விரட்டி அடிப்பாங்கன்னு தெரியாது.
அவன் தான் ஏற்கனவே லண்டனில் அவங்க குடும்பத்தினருக்கு குடியுரிமை வாங்கிட்டானே. அப்புறம் ஈஸியாக போய் அங்கே சேர்ந்துட போகிறான். இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்ப போகிறான். வெளிநாட்டில் கடன் வாங்கினா முதல்ல பயங்கரவாதிகளுக்கு பாதி, அரசியல்வாதிகளுக்கு பாதி, மீதி ஏதாவது இருந்தால் தான் மக்களுக்கு திட்டத்தையே தீட்டுவாங்க பாகிஸ்தானுக்காரங்க. போகிறதுக்குள்ளே ரேர் எர்த் எலிமெண்ட்டை அமெரிக்கா விற்றுப்புட்டு, இல்லை பாகிஸ்தானே விற்றுப்புட்டு, நாம் அதில் வருகின்ற பணத்தை எடுத்துக்கிட்டு சுருட்டிட்டு போகலாமா அப்படின்னு பாகிஸ்தானுக்காரங்க நினைக்கிறாங்க. இல்லை பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா கராச்சிக்கு பக்கத்தில் துருக்கி வந்து தொழில் தொடங்க போகிறாங்களாம். துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களையும் ஏற்றுமதியாளர்களையும் ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்களாம். அதனால் துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி துறையில் முன்னணி வகிக்கிறதாம். அந்த நாட்டு பிரதமரும் அந்த நாட்டு இராணுப்படை தளபதி அசீம் முனிரும் துருக்கியில் போய் முதலீட்டாளர்களுக்கு என்னென்ன சலுகை கொடுக்குறாங்க, எப்படி பொருளாதாரம் பெருகிறது என்று சுற்றி பார்த்து விட்டு அதை அப்படியே வந்து பாகிஸ்தானில் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு துறைமுக நகரமான கராச்சியில் 1000 ஏக்கராவை துருக்கிக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. மின்சாரம் இலவசம், வரி இல்லை. ஆனால் அந்த நாட்டில் ஏற்றுமதி அதிகரித்து விட வேண்டும் அப்படின்னு துருக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ஏக்கரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் தருகின்ற ஐடியாவில் தாங்க பாகிஸ்தானே எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி இடத்துல போய் சரணடைஞ்சிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்காரங்க. துருக்கியிலையும் சன்னி முஸ்லீம் தான், பாகிஸ்தான்லேயும் சன்னி முஸ்லீம் தான். அதனால தான் காஷ்மீர் விஷயத்தில் துருக்கி நமக்கு எதிராகவே இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக ஆயுதத்தை கொடுத்தவன் இந்த துருக்கிக்காரன் தான். ஆனால் நாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி துருக்கியை ஒதுக்கி வைத்திருப்பதால அங்கே பொருளாதாரமானது விழுந்து போய்விட்டு இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 21 சிறப்பம்சங்கள் கொண்ட திட்டத்தை அமாஸ் போராளி குழுவுக்கு வகுத்து தந்தார். இதை படித்து பாருங்கள். இப்படி இருந்தால் காசானது அமைதியாக இருக்கும். நீங்கள் ஒத்துக்கனா சரி. நான் வந்து பெஞ்சமின் நேத்தன்யாஹூ கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அமாஸ் போராளிகளை பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னா நாங்கள் காசாவிலிருந்து எங்கன்னா ஓட வேண்டியது தான். நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுடன் நேரடியாக சண்டை போட்டு அழிவதையே விரும்புகின்றோம். உங்களுடைய அமைதி ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேள்விப்பட்ட உடனே பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை தந்து விட்டது. உடனடியாக காசாவில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் தெற்கு நோக்கி வந்துடுங்க. ஏன்னா காசா முழுவதுமே வந்து நாங்கள் தாக்குதல் தொடுக்க போகிறோம். நீங்கள் யாராவது வடக்கு பகுதியிலோ இல்லை காசாவிலையோ இருந்தீங்கன்னா அமாஸ் போராளி குழு என்று சொல்லிட்டு தாக்குதல் தொடுப்போம். இல்லைனா அமாஸுக்கு ஆயுத உதவி வழங்கக்கூடியவங்க இல்லை அமாஸ் ஆதரவாளர்கள் அப்படின்னு கருதி நாங்கள் ஒட்டுமொத்த பேரையும் அழிச்சிடும். காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் காசா பகுதியை விட்டு தெற்கு பகுதியை வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அந்த பக்கம் இருக்கக்கூடாது, நாங்கள் தாக்குதல் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த வழியாக வரணும் என்பதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ சொல்லியிருக்கின்றார். வடக்குலேருந்து வர்றவங்க தெற்கு பகுதியில் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டோல் பூத்து வச்சுருக்கோம். அங்கே முழுவதுமாக பரிசோதித்து உங்களை தெற்கு பக்கம் அழைச்சிக்குவாங்க. பிரச்சனையே இருக்காது. காசா முழுவதுமே காலியாக இருக்கணும். நாங்கள் அமாஸ்களை போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பாலஸ்தீனம் மற்றும் காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி விட்டார்களா எனக்கு தெரியல. எங்கள் புண்ணிய பூமி இங்கே இருந்து செத்தாலும் சாவமே கண்டி நாங்கள் பெஞ்சமின் நேத்தன்யாஹூவுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் இடம் பெயர மாட்டோம் என்று அங்கேயே இருக்காங்களோ நமக்கு தெரியல. ஸோ மொத்தத்தில் உலகம் அமைதியாக இல்லை. குறிப்பாக மேற்காசிய நாடுகளில் பதட்டங்கள் நிலவிக்கொண்டே இருக்குது. பாகிஸ்தானில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக சதி வேலை செய்த அசீம் முனிருக்கு எதிராக பாகிஸ்தானிலும் அதிருப்தி குரல்கள் வலுத்திருக்கிறது. எப்பொழுது அவனை விரட்டி அடிப்பார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது நடக்கத்தான் போது. இப்போதே பயந்துக்கிட்டு இருக்கிறான் அசீம் முனிர். இதோட நான் வெளிநாட்டு பயணங்களில் தவிர்த்து விடுகின்றேன். சபா சரிப்பை நீ அங்கே போயிடு, நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பயணங்களிலும் வெளியுறவு கொள்கைகளிலும் இனி பிரதமரே போவார் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பாகிஸ்தானுக்காரங்க. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த மாற்று ஏற்பாடை அங்கே இருக்கிற எம்பிக்களும் அங்கே இருக்கிற மக்களும் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அசீம் முனிரை எத்தனை நாளைக்கு இராணுவப்படை தளபதியாக ஏற்றுக்கிட்டு இருக்க போகிறாங்க. எவ்வளவு நாள் ஏமாற்ற முடியும்? என்னங்க சொல்கிறது? பார்க்கலாம் பொறுமையாக. நன்றி நண்பர்களே.